நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் ரெகுலராக கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ இல்லை. யாரெல்லாம் கூகுள் அசிஸ்டண்ட்டை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தலையோ அவங்களுக்கான வீடியோ அப்படி சொல்லலாம். எதை வச்சு சொல்கிறேன்னா ஒரு முக்கியமான விஷயம் அதாங்க, கூகுள் அசிஸ்டண்ட்டே இது வரைக்கும் பயன்படுத்திருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. சில விஷயங்களை பயன்படுத்தும் போது இடையில இந்த கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகி பெரிய தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படிரா தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதுக்குண்டான விடை இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ என்ன பண்றீங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா வழக்கம் போல நீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஏன்னா யூடியூப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னா டேரெக்டாக அங்கே போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் அசிஸ்டன்ட், ஸோ இதை டேர்ன் ஆஃப் பண்ணணும். டேர்ன் ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப டீப்பாலாம் போகணுன்னு அவசியமே இல்லை. 2-3 ஸ்டெப்பில் போய்ட்டு நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை டேர்ன் ஆஃப் பண்ணிட முடியும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு கூகுள் அசிஸ்டண்ட்டை மறுபடியும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் சிம்பிள் தான். உங்களுடைய ஃபோனோட ஹோம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பட்டன் இருக்கும். ஃபோனுக்கு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். இப்போ அது இல்லை, ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த ரவுண்டு கலரில் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கலி கூகுள் அசிஸ்டன்ட் எனேபிள் ஆகிடும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சின்ன மெசேஜ் வரும், அந்த இடத்துல டேர்ன் ஆன்னு வரும். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதுமானது, ஆட்டோமேட்டிக்கலி கூகுள் அசிஸ்டன்ட் எனேபிள் ஆகிடும். இப்போ நம்ம இந்த கூகுள் அசிஸ்டன்ட்டை எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறது வித்தவுட் வேஸ்டிங் டைம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பேஜை இப்படி ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கூகுள் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி முடிச்சோடனே இந்த பகுதிக்கு நீங்கள் வந்துடுறீங்க. இந்த இடத்துல அக்கௌண்ட் சர்வீசஸ் இருக்கும், அதை டேப் பண்ணி உள்ளே போங்க. இப்போ அக்கௌண்ட் சர்வீசஸ்க்குள்ள கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் வாய்ஸ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அடுத்ததாக கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்டோட செட்டிங்ஸ்குள்ள நம்ம உள்ள வந்துட்டோம், அந்த செட்டப்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, பேஜ் அப்படி ஸ்க்ரால் பண்ணுங்க. பேஜ் ஸ்க்ரால் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனரலுக்குள்ள கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு, பக்கத்தில் ஒரு டாங்கல் இருக்கு. இந்த டாங்கல் ப்ளூ கலர்ல டிஸ்பிளே இருக்கு. இப்போ உங்களுக்கு பெரிய தொல்லை தரக்கூடியது இந்த கூகுள் அசிஸ்டன்ட். ஏன்னா நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகி உங்களுடைய ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொல்லை தரக்கூடிய ஒரு கூகுள் அசிஸ்டண்டாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு ஜஸ்ட் இதை இப்படி ஆஃப் பண்ணிடுங்க. சென்டரில் ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதை ஆஃப் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் இழக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நான் டர்ன் ஆஃப் பண்ணுறேன், பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இல்லை எக்ஸிட் பண்ணிட்டேன். டோட்டலாக எக்ஸிட் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு எப்பா என்னுடைய மொபைலில் நான் கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த பாருங்க, மெயின் ஸ்க்ரீன் இருக்கா, அதுக்கு கீழே பாருங்க, பாட்டமில் ஒரு சதுரமாக ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ கெட் திங்ஸ் டன். ஜஸ்ட் பக்கத்தில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கு, டேர்ன் ஆன். அதை நீங்கள் டேப் பண்ணால் போதும், அவ்வளோதான். பார்த்துருப்பீங்களா எப்படி டேர்ன் ஆன் பண்ணுறது. இல்லைனா மறுபடியும் உள்ளே போயிட்டு உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நிறைய ஸ்டெப்புகளை கடந்து நீங்கள் உங்களுடைய கூகுள் அசிஸ்டண்ட்டை எனேபிள் பண்ண வேண்டி வரும். சிம்பிள் ஸ்டெப், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய பதிவுகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கூகுள் அசிஸ்டண்ட்டை எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறது, எப்படி டேர்ன் ஆன் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை அழகாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை விடுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.